கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில யாரோ நீ இல்லாத லைஃபு ரொம்ப ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் தனுஷ் காம்போல ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை கிரியேட் பண்ண ஒரு திரைப்படத்துடைய முதல் பாடல். அதாவது நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு பயங்கரமான டைட்டிலில் வெளிவரக்கூடிய ஒரு தமிழ் படம். நம்ம தனுஷ் அவர்கள் தான் இந்த படத்தை புதுமுகங்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. அவருமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல. ராயன் படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷ் டைரக்ஷனில் வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படம். டெஃபினட்டாக இந்த படமும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இண்டஸ்ட்ரியில் சில பேர் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்த எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் வெளிவந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். February 14, அதாவது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக தேட்டருக்கு வர வேண்டிய ஒரு திரைப்படத்தை இப்போதைக்கு February 21 தள்ளி வச்சிட்டாங்க. February 21 தான் இப்போதைக்கு இந்த படம் உலக அளவில் ரொம்பவே கிராண்டாக வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ட்ரைலரை இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. நாளைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் அந்த புதுமுக சின்ன பசங்க மட்டும்தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம தனுஷ் அவர்கள் மேபி 2லேருந்து ஒரு 3 ஷாட் அவருடைய காட்சிகள் இடம்பெற்றிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஃபுல்லாகவே இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் வரப்போகிறதில்ல, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல. அதனால் அவருடைய போர்ஷனை மட்டுமே வச்சு இந்த ட்ரெய்லரை கட் பண்ணியிருந்தா அது ரசிகர்களை ஏமாற்றும் விதமாக தான் அமையும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு 2 ஷாட் இல்லைனாக்கா 3 ஷாட் நம்ம தனுஷ் அவர்கள் அந்த ட்ரெய்லரில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளிவந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.